You hear me? Bro, am I audible? Hello. Bro, am I audible? Audible, yes, audible. Start the meeting. Yeah, bro, just a minute. Hello, sir. Hello. Sir, we are from IT department. We are students. Okay. Sir, can you share your thoughts and why you start a web development company and how you get idea to start it? I can say by Tamil. You can understand Yes, easily sir, with. please. Yes, sir, Okay. please. செகண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு சின்னதா ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால ஸ்டார்ட் அப்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணேன். ஸ்டார்ட் அப்னா இந்த மாதிரி ஒரு கம்பெனி வச்சிருந்தா ஸ்டார்ட் அப் கிடையாது. நியூ திங் நீங்க இனோவேஷனா ஒரு ப்ராடக்ட்டோ ஏதோ ஒன்று லான்ச் பண்ணா அதுக்கு பேர் தான் ஸ்டார்ட் அப். அந்த மாதிரி தான் லான்ச் பண்ணாதான் இந்த மார்க்கெட் பாத்தீங்கன்னா எங்களோட ஓன் ப்ராடக்ட் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. 2 ப்ராடக்ட்ஸ். ஒன்று எல்எம்எஸ். எல்எம்எஸ்னா லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ளஸ் ஒரு ஆப், ஒரு வெப் அப்ளிகேஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு வெப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நியர்லி டிசம்பர் எண்டுக்குள்ள லான்ச் ஆயிடும். அது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஜி புக்கிங் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி உங்களுக்கு ஓலா ஓலா ஊபர் அந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி இப்போ பிஜிக்கு யாருமே இல்லை, அதுக்காக டிஃப்ரெண்டாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இனி அதர் கொஸ்டின்ஸ்? anyone else? Yeah, sir. Can you hear me? Yeah, yes, sir. Hello. Hello. So, am I audible? Hello, Hari sir. So, what is your biggest challenge you face in a web development business today? Thinking about new products. இப்போ புதுசு புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகிட்டே இருக்கு மார்க்கெட்டில். நம்மளோட ப்ராடக்ட்டுக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கும் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அந்த சின்ன சேஞ்சஸை நம்ம எப்படி அது பெரிய விஷயமா மாற்றலாம் அப்படிங்கிறத ஒரு இனோவேஷனாக இருக்கும். நீங்கள் கொண்டு வர ப்ராடக்ட் அதனால கூட க்ளோஸ் ஆகலாம், இல்லை நிறையா இட்ஸ் மேபி இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி திங். அதனால் yes, நிறைய sir. என்ன ப்ரோ? Continue பண்ணுங்க. ஓகே ஓகே, அதர் கொஸ்டின்? Sir, what inspired you to start this web development agency? ஃபஸ்ட்டு மை மூணாவது சீனியர்ஸ். நினைப்போமா? ப்ளீஸ் கேன். ஓகே. Sorry, sir. Sorry. Please continue.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட என்னோட சீனியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் அப்னா என்ன அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு. அப்புறம் எதனால க்ளோஸ் பண்ணாங்க, வாட் ரீசன் அப்படின்னு எல்லாம் கேட்டு அதுலேருந்து நம்ம ஆரம்பிச்சது இந்த ஸ்டார்ட் அப். ஏன்னா அவங்க ஒரு ஆர்டர் கூட எடுக்க முடியல, எப்படி போய் ஒரு கம்பெனி கிட்ட அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. அதனால தான் அவங்க வந்து அதை கண்டினியூ பண்ண முடியல. இது வந்து நாங்க எப்படி ப்ராப்பரா ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு 1.5 இயர்ஸ் ஆச்சு. இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ பிபிஓ ஓபன் பண்ணிருக்கோம் இந்த மந்த்ல இருந்து. ஓகே சார், நீ அதை நீங்க இந்த 1.5 இயர்ஸ்ல நீங்க சிஓவா புதுசா நிறைய கத்துட்டு இருப்பீங்க. அதுல எங்களுக்கு சொல்ல வர விஷயம். நான் இனி சிஇஓட பொசிஷனுக்கே நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். இனி கரெக்டான சிஇஓ அப்படின்லாம் சொல்ல முடியாது. இல்ல சார், நீங்க கத்துக்கிட்டதை வச்சு எங்களுக்கு ஷேர் பண்ணணும். டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். டெய்லி விதேசமா வரும். அப்புறம் ரியாலிட்டி உங்களை எப்படி வேணா தூக்கி சாப்பிடும் இந்த இடத்துல. ஒரு ப்ராஜெக்ட்னால டிலே ஆகுறது, அதில் கிளைண்ட் பேமெண்ட் பெண்டிங், அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். அது எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணி ஒரு கம்பெனி கொண்டு போகிறது, அதெல்லாமே உங்ககிட்ட நீங்க மேனேஜ் பண்ணாதான் உங்க கீழே இருக்கவங்க எல்லாம் மேனேஜ் பண்ண முடியும். அது எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க எல்லாமே நீங்க யோசிக்கணும். டெய்லியுமே ஒரு டிஃப்ரெண்ட் ரிஸ்க் மார்னிங், இதுக்காகவே நீங்க வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் another question. Excuse me, sir. Hello. Sir, what qualities do you look for when hiring developers for your team, sir? எனக்கு ஒரு டிகிரி இருந்தா போதும் ப்ரோ. பட் நீங்க More than degree, sir. உங்களோட கிட்ட ப்ரொஃபைல் தான் எனக்கு மெயின். கிட்ட ப்ரொஃபைல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அந்த விஷயம் தான் எனக்கு மெயின். நீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதால இல்லை. நார்மலாக ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்டே வந்து நீங்க பாத்தீங்கன்னா டெவலப்பிங்ல வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், அவர் பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த் என்னமோ தான் ஃபுல் ஸ்டாக்மா படிச்சிருப்பாரு. ஒரு 6 மந்த்தோ 3 மந்த்ஸ் அது மாதிரி படிச்சாரு. கரெக்டா அதை 3 மந்த்ஸ் படிக்க டெய்லியும் நம்ம கிட்டப் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அந்த கிட்டப் ப்ரொஃபைல் ஃபைனலா அவர் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் டிஃப்ரெண்டா பண்ணுவாரு. அந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இப்போ நீங்க ஒரு கம்பெனிக்கு போய் ரெஸ்யூம் தான் காமிக்கணுங்க அவசியம் இல்லை. இப்போ கிட்ட ப்ரொஃபைலை காமிச்சீங்கன்னா கூட போதும். அதுல நிறைய திங்ஸ் இருக்கு. ஐடி ரிலேட்டட்ல இப்போ கிட்ட ப்ரொஃபைல் மட்டும் பார்த்து எடுக்கிறோம் எங்க கம்பெனிலாம். வேற எல்லா கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ரெஸ்யூமே ஜிடி ரவுண்டு அது இது நிறைய வச்சிருப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்காக. Any other question? Sir, what are the biggest challenges you face in scaling a web development business today, sir? Please once again repeat. Sir, what are the biggest challenges you face in scaling a web development business today, sir? Facing many difficulties in this field. இப்போ என்ன பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்த வேலைக்கு போயிட்டு தான் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உள்ளே போய் இறங்கி பார்த்து அதில் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்மளா தான் பார்த்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்களா போய் அடிபட்டு கற்றுக்குவீங்களே அந்த விஷயம் வந்து ஈஸியாக இருக்குமா, இல்லை ஒருத்தர் சொல்லி கொடுத்து அதை நீங்கள் கற்றுக்கிட்டு அப்படி ஈஸியாக இருக்குமா உங்கள் லைஃப்பில்? அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தா தான் ஈஸியாக இருக்கும். செல்ஃப் லேர்ன் பண்ண மாட்டாங்க. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். எனக்கும் இப்போ பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீ அதர் கொஸ்டின். Sir, how do you manage the client expectations? Ashwini, please speak louderly. Not hearing. Sir, from you. how do you manage your client expectations? Client expectations. கிளைண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூஐ டிசைனை காமிச்சு நீங்க அட்ராக்ட் பண்ணிடலாம் எந்த கிளைண்ட்டுமே. ஆனா யூஐ டிசைன் நீங்க பண்றது டெவலப்பர்ஸ் பண்ணணும். யூஐல என்ன வேணா பண்ணிடலாம். இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் கொண்டு வரது, 3D அனிமேஷன்ஸ் கொண்டு வரது, எது வேணா யூஐல கொண்டு வந்துடலாம். அந்த கொண்டு வந்து நீங்க கிளைண்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. அந்த இடத்துல நீங்க அவுட்புட் கொடுக்கும்போது டெவலப்பருக்கு அது பயங்கர டபுள் ட்ரிபிள் ஒர்க்கா இருக்கும். அது வந்து அட் லாஸ்ட் இப்போ நீங்க ஒரு 2 வீக்ஸ் டைம்ஸ்ல இருக்கீங்கன்னா 2 வீக்ஸ்ல டெவலப்பர்னால அதை முடிக்க முடியாது.
எப்படி ஒரு 3 வீக்ஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு தெரியாம நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி கிளைண்ட்டுக்கு சொல்லணும். ஆனா வந்து கிளைண்ட் வந்து டைம் தான் பார்ப்பாங்க. இதுக்கு பின்னாடி என்ன ஒர்க் இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் உனக்கு நான் காசு தரேன். நீ இந்த டைம்ல ஏன் எனக்கு தரல? அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த டிசைன்ஸ்ல அட்ராக்ட் ஆன மாரி அந்த டிசைன மட்டுமே தான் பார்ப்பாங்க. ஒவ்வொரு கிளையண்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த டிசைனும் வேண்டாம். எனக்கு வந்து சிம்பிள் வெப்சைட், மார்க்கெட்டிங்ல எனக்கு வேற மாரி இருக்கணும். அந்த மாரி எதிர்பார்ப்பாங்க. கிளையண்ட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒவ்வொரு கிளையண்ட் ஒவ்வொரு மைண்ட் செட். எனி அதர் கொஸ்டின்ஸ்? So how do you manage to keep your team like upgrade technologies? அப்கிரேடிங் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா, டெய்லி 1 ஹவர் டெய்லி 1 ஹவர் அப்கிரேடிங் டெக்னாலஜிஸ்க்குன்னு ஒரு ஸ்பெஷல் செக்ஷன் நாங்களே வச்சிருக்கோம். ஃபார் டீம் அதுக்கு தனியா என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிற நோட்ஸ் வந்து மந்த் எண்ட்ல போட்டுருவாங்க. அந்த மந்த் எண்ட்ல இருந்து அந்த டே வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டே தான் இருப்பாங்க. டெய்லி அட்லீஸ்ட் 6 to 7 ஆர் 5 to 6 அவங்களே டைம் ஷெட்யூல் மாத்திக்குவாங்க ஈவினிங் டைம்ல. இதை லேர்ன் பண்ணிட்டு வெளியே போற மாதிரி இருக்கும் அவங்க. ஓகே, நீ அதர் கொஸ்டின்? Sir, what kind of project do you enjoy working on the most? Last, I'm working with a Dubai country project in Bioversion. It's a agricultural product. அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணோம். கிளைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீடம், இன்னும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஜாலியா பண்ணிக்கலாம். அவங்க பாத்தீங்கன்னா நம்ம கேஜி காலேஜோட பிரின்சிபல் தான் அந்த பயோவர்ஷன் கம்பெனி வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் ஜாலி டைப். அது போக எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க டைம் எடுத்தே ஒர்க் பண்ணிக்கலாம். நான் அந்த டைம்ல என்னன்னா எனக்கு 3 ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு. 3 ப்ராஜெக்ட்ஸும் நான் வந்து கேன்சல் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ். அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் நான் டிலே பண்ணி தான் கொடுத்தேன். பட் இவங்களும் அது எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்ககிட்ட நம்ம சொன்னா கேட்டுக்குவாங்க. அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஜாலியா இவங்களுக்கு நாங்க பார்த்து ஒர்க் பண்ணி கொடுத்தோம். அதனால அவங்க கொஞ்சம் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பியா இருக்கோம். Okay, sir. இனி அதர் கொஸ்டின்? அவனை ரிமூவ் பண்ணி வாட்? சார் சே ஹரே வசந்த். இப்போ வந்து எங்களுக்கு நாங்க இப்போ புதுசா நாங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னா நாங்க என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? அந்த ஐ மீன் என்னென்ன கீஸ் நாங்க தெரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்றீங்களா? நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் ஸ்கூல்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. அந்த புக்ஸ் எல்லாம் படிங்க, ஸ்டார்ட் அப் ஸ்கூல்ஸ் புக்ஸ். அதுல நிறைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. ஏன்னா எடுத்தோடனே யார் வேணா ஆரம்பிச்சிடலாம், அதை மேனேஜ் பண்ணி கொண்டு போறதுதான் கஷ்டம். நீங்க இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாம க்ளோஸ் பண்ணவங்க அதிகமா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதை கரெக்டா மேனேஜ் பண்ணலாம் நம்ம நம்ம எப்படியானா மாறுவோம் அந்த சுச்சுவேஷன். அதை மட்டும் நீங்க ரிஸ்க் அதாவது ஸ்டார்ட் அப் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்லயே ஒரு ஃபாரின் கண்ட்ரியோட வீடியோஸ் இருக்கும், ஒரு 7 வீடியோஸ் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் ஜீரோ டூல்னு ஒரு டூல் இருக்கு, அந்த ஜீரோ டூல் ஃபுல்லா கத்துக்கோங்க. ஓகே. ஜீரோ டூல்ல பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஜீரோ டூல்னு போட்டு அதுல வர வாட்டர் ஃப்ளோனா என்ன, அதாவது பிசினஸோட வாட்டர் ஃப்ளோ பேரு. ஓகே. அது ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வெளியே சொல்லுங்க, அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் பண்றீங்க அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும். ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். எனி அதர் கொஸ்டின்ஸ்? So what is the idea to develop your company in next 3 to 5 years? ப்ளீஸ் ரிப்பீட் தி கொஸ்டின் கோசல்யா. So what is your ultimate idea to develop your company to the next 3 to 5 years? Any specific development in your company? Yes, I'm currently planning for next 5 years for BPO company. ஏன்னா பிபிஓல பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு ஃபாரின்ல. அதை ஒரு சைட்ல ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெவலப்பிங் சைட்ல உங்களுக்கு பிபிஓ ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தீங்கன்னாவே டெவலப்பிங் அவங்களே ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க.
ஈஸியாக நம்ம சாஃப்ட்வேர் ஐடி ரிலேட்டட்லி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம், பிபிஓ ரிலேட்டட்லி எடுத்துக்கலாம். ப்ளஸ் நான் பார்த்தீங்கன்னா எல்எம்எஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நம்ம இன்ஸ்டியூஷன் மாதிரி அதுவும் ரன் பண்ணுறதுக்கு அங்கேருந்து உங்களுக்கு எல்லா சோர்சஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம யூஐக்கு எல்லாம் ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி கோர்சஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெவலப் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். இதை நான் பண்ணால் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒரு குட் பிளான் இருக்கு அதை வச்சு. ஓகேவா? Okay, sir. Thank you. ஓகே, தேங்க்யூ. Okay, sir. Thank you for your valuable time. தேங்க்யூ. Thank you, sir. கேன் ஐ லீவ் நோ? Yeah, sir. ஓகே. Thank you.